எடப்பாடியார் முதலமைச்சராக அதிமுக ஆட்சி நடக்கிறது, அம்மாவுடைய ஆட்சி நடக்கிறது, தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி நடக்கிறது. அதற்கு காமாட்சி அம்மாவை தரிசித்து விட்டு வழக்கறிஞர் வரராஜ பெருமாள். அதாவது நேற்று 2 நாளைக்கு முன்னாடி நடந்த திமுக கூட்டம் என்பது அது சலசலப்பாகி போச்சு. அந்த கூட்டம் பிசுபிசுத்து போச்சு. அது ஸ்டாலின் அவர்கள் சொல்றாருன்னா அவர் முழுமையான விவரங்களை தெரியாமல் சேகரிக்காமல் சொல்றாரு. கூட்டம் அவர் எதிர்பார்த்த கூட்டம் கிடையாது. திருச்சியில் இதுக்கு முன்பு நடைபெற்ற கூட்டங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். 2 நாளைக்கு முன்னாடி நடைபெற்ற கூட்டம் மிக குறைவு, சொற்பமானது. திமுகவை பொறுத்தவரை தோல்விதான். அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடியார் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய திருச்சி தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டமானது ஒரு பொது மாநாடானது மிகப்பெரிய வல்லமையான மாநாடாக இன்றைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. நான் நேரலையிலே பார்த்து தான் வரேன். அற்புதமான ஒரு நிகழ்வு. அதற்கு முன்பாக 5 மணி அளவிலே ஒரு அரசு விழாவிலே கலந்து கொண்டு ஒரு 6000க்கும் மேற்பட்ட நலத்திட்டங்களை திருச்சி சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் அறிவித்துவிட்டு தொடக்க பணிகளை தொடக்கி வைத்துவிட்டு அதற்கு முன்பாக மாநாட்டு திரளுக்கு அவர் பேசுகின்றார். அதை காட்சியெல்லாம் பார்த்தோம். எடப்பாடியாரும் நரேந்திர மோடி அவர்கள் வைத்திருக்கின்ற கூட்டணி ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக கூட்டணி, தெய்வீகமான கூட்டணி, தேசத்தின் நன்மைக்கான கூட்டணி. இந்த கூட்டணி வெல்ல வேண்டும் என்று நல்லவர்கள்லாம் விரும்புகிறார்கள். ஆகவே நல்லவர்கள்லாம் ஒன்றிணைந்து மிகப்பெரிய ஒரு அற்புதமான கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். இந்த கூட்டணி வெல்லும். தமிழகத்தின் முதலமைச்சராக எடப்பாடியார் அவர்கள் வருவார். தேர்தல் அறிக்கையில் திமுக சார்பிலே பல்வேறு திட்டங்கள் உரிமை தொகைகள் அப்புறம் எடப்பாடியாரும் அறிவிச்சிருக்காரு. தாய்மகன் சிஎம் சொல்லிட்டு விஜய் அறிவிச்சிருக்காரு. எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்க? யாருக்கு ஒரு ஆதரவானவர்? ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஒரு தெருவில் போய் ரோடு ஓரன்னு சொன்னாருன்னா அவர் பஞ்சாயத்து தலைவர் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வேண்டப்பட்டவராக இருந்தால், இல்லை மாவட்ட ஆட்சித்தலைவருடைய நேரடி கண்காணிப்பில் இருந்தால், இல்லை மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அன்பை பெற்றவராக இருந்தால் அவரிடத்தில் சென்று அதிகமான நிதிகளை பெற்று சாலைகளோ ரோடுகளோ லைட்டுகளோ செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு திறமை வாய்ந்தவராக அந்த பஞ்சாயத்து தலைவர் விளங்குவார். அதேபோல் ஒரு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் என்பவர் வரக்கூடியவர் இந்தியாவை ஆளக்கூடிய பிரதமருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடியவராக, கவனத்தை பெற்றவராக, அவருடைய நன்மதிப்பை பெற்றவர்களாக இருந்தால் தேவையான நிதிகளை கேட்டு பெற முடியும், போராடியும் பெற முடியும். கேட்டால் கொடுக்கின்ற இடத்திலும் அங்கே இருப்பார்கள். இன்றைக்கு அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அது போன்ற கூட்டணி தான். நாங்கள் எடப்பாடியார் முதலமைச்சராக பதவியேற்ற உடனே அவர் கேட்டால் கேட்ட பணத்தை, கோடிக்கணக்கான திட்டங்களை இந்தியாவை ஆளுகின்ற நரேந்திர மோடி அவர்கள் அறிவிக்க தயாராக இருக்கிறார். திமுக கேட்பதும் கிடையாது, கோரிக்கை வைப்பதும் கிடையாது. எதை எடுத்தாலும் பிரச்சனை செய்து கொண்டு மத்திய அரசோடு வம்புழுப்பதுதான் திமுகவுக்கு வேலையாக இருக்கிறதே ஒழிய, அதனால்தான் தமிழ்நாட்டுடைய பல திட்டங்கள் இன்றைக்கு வராமல் முடக்கப்பட்டு கிடைக்கிறது. இந்த திட்டங்கள்லாம் வர வேண்டும். எடப்பாடி அறிவித்திருக்கிற திட்டங்கள்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு திமுகவால் முடியாது. மத்திய அரசுடைய ஆதரவு கிடையாது, டெல்லியினுடைய ஆதரவு கிடையாது. அதை அனுசரித்து போகக்கூடிய தன்மை இவர்களுக்கு கிடையாது. நடிகர் விஜய் அவர்களுக்கோ எந்த விதமான ஆதரவும் இல்லாமல் ஒரு இயக்கத்தை நடத்தியிருக்கார். ஆகவே எல்லோருடைய அன்பை பெற்று டெல்லியினுடைய ஆதரவை பெற்ற ஒரு முதலமைச்சராக வரக்கூடிய தகுதியை பெற்ற எடப்பாடி அறிவித்திருக்கின்ற திட்டங்கள் தான் தமிழ்நாட்டில் நிறைவேற்ற முடியும். அதை நிறைவேற்ற தகுதி எடப்பாடிக்கு உண்டு. கூட்டணியில் விஜய் வர்றதா ஒரு தகவல், பவன் கல்யாண் பேச்சுவார்த்தை தகவலா தான் போது, அதிகாரப்பூர்வமா யாரும் என்ன சொல்லல. நீங்க பார்த்தது மாதிரி தகவலா தான் நான் தொலைக்காட்சியில பார்த்துட்டு இருக்கேன். அப்படி ஒரு செய்தி ஊர்ஜிதமான செய்தியாக வரவில்லை. அதே போல எரிவாயு தட்டுப்பாடு, சிலிண்டர் தட்டுப்பாடு செயற்கையா இல்லையா? இயற்கையாவும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கர்நாடகால காங்கிரஸ் ஆள்றாங்க, தமிழகத்துல திமுக ஆள்றாங்க. இது 2 தான் அதிகமா இருக்கு. மற்ற மாநிலங்கள்ல பெருசா நீங்க பிஜேபி ஆள்ற மாநிலங்கள் எதுலையுமே வடக்கு எதுலையுமே இது போன்ற கேஸ்கள் தட்டுப்பாடு இருப்பதாக தெரியவில்லை. தமிழ்நாட்டில் தான் ஒரு சில நான் தங்கியிருக்க இந்த ஹோட்டல்ல கூட, காஞ்சிபுரம் ஹோட்டல்ல கூட கூட சிலிண்டர் இல்லைன்னு சொன்னதாக கேள்விப்பட்டேன். சிலிண்டர் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் போட்டு கொடுத்தாங்க. அது கேஸ் சிலிண்டர் இல்லைன்னு. அது போன்ற ஒரு செயற்கையான ஒரு பஞ்சாயத்தை உருவாக்கி மத்திய அரசின் மீது ஒரு பழியை போடுவதற்கு போராடுகிறது திமுக என்பதாகத்தான் சந்தேகப்பட வேண்டியிருக்கிறது. அது பொய். ஒரு உலக அளவிலே ஒரு போர் நடந்தால் எல்லா விலைவாசிகளும் கூடும், முக்கியமான அத்தியாவசிய பொருளுடைய தட்டுப்பாடு ஏற்படும். இது சகஜம். போர் நடந்து இப்போ ஒரு வாரம் ஆயிருக்கு. அதற்குள் தட்டுப்பாடு வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. நம்முடைய பாரத பிரதமர் அவர்களும் மத்திய மந்திரிகளும் கேஸ் சிலிண்டர்களுக்கு எந்த விதமான தட்டுப்பாடு வரக்கூடிய வாய்ப்பே இல்லை என்ற அறிவித்த பின்பு செயற்கையான ஒரு தட்டுப்பாடை உருவாக்க முயற்சியாகத்தான் நான் கருதுகிறேன். அதையெல்லாம் தடுத்து மத்திய அரசு, டெல்லி அரசு, மோடி அரசு தமிழ்நாட்டை பாதுகாக்கும். நிலையில் எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடி திமுகவை எதிர்க்க வேண்டும் என்ற ஒற்றை இலக்கோடு, ஒற்றை லட்சியத்தோடு அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடியார் தலைமையேற்று, மோடியினுடைய தலைமையேற்று வரக்கூடியவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் தான் என்டிஏ கூட்டணி இருக்கிறது.
வரக்கூடியவர்கள் திமுக எதிர்ப்பொருளாக உண்மையாக எதிர்ப்பொருளாக இருக்க வேண்டும். அதுதான் இங்க ஒரு ஒற்றை கொள்கை.